ஹலோ சோல்ஜர்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம காப்பிகேட் கந்தசாமியில் ஏகப்பட்ட காப்பிகேட்ஸை பார்த்துருப்போம். அதில் பல பேர் ப்ரோ டைரக்டர் பாக்கியராஜ் இந்த படத்தை காப்பி அடிச்சிருக்காரு, அந்த படத்தை காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்ட்டு பல பேர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதனால நம்ம திரைக்கதை மன்னனான டைரக்டர் பாக்கியராஜ் எந்தெந்த படம்லாம் காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்றதான் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக பாருங்க பல பேர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்ட்டு எனக்கு தெரியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவெல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணிங்க. சரி, ஓகே, ஓர பசங்க போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ காப்பிகேட் கந்தசாமி. முதல்ல பார்க்க போகிறது எலெக்ஷன் காமெடி. 2003 ட்ராமா ரொமான்ஸாக சேர்ந்த திரைப்படம் தான் அன்பு. எடிட்டர் வருஷத்தை கரெக்டாக சொல்கிறேன்னா கரெக்ட். சரி, ஓகே. இந்த படத்தில் ஹீரோ நடிச்சிருந்த பாலாவுக்கு இந்த படம் தான் ஃபஸ்ட்டு படம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஹீரோவான பாலா வீரம் படத்தில் ஆக்டர் அஜித்துக்கு பிரதராக நடிச்சிருப்பார். ஆனால் உண்மையிலே இவர் அந்த படத்தை இயக்கியிருந்த நம்ம சிறுத்தை சிவாவோட கூட பிறந்த பிரதர். சரி, ஓகே. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பேர் கூட பல பேர் தெரிஞ்சிருக்காது. இந்த படத்தில் நடித்த ஹீரோ யார், இந்த படத்தில் ஹீரோயின் யார், இந்த படத்தோட கதை என்ன, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படின்ட்டு கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த படத்துக்கிற காமெடி மட்டும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உதாரணத்துக்கு வடிவேலுக்கு ஃபோனில் பேசுகிற காமெடியாக இருக்கட்டும், இல்லை எலெக்ஷன் பேஸ் பண்ண காமெடியாக இருக்கட்டும், இல்லை செகண்ட் ஹாஃபில் பொங்கல் வாங்கி காமெடி பண்ணுற காமெடியாக இருக்கட்டும், இதெல்லாமே பல பேருக்கு ஞாபகம் வந்திருக்கும். மேலும் பல மீம்களில் இதுதான் டெம்ப்ளேட்டாகவும் இருந்திருக்கும். ஸோ அந்த படத்தில் வந்த ஒரு முக்கியமான ஒரு காமெடி தான் ஓட்டு போட்டு ஏமாத்துற ஒரு கோல்மால் காமெடி. அந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டர் வடிவேலு ஓட்டு போட்டு வரவங்கலாம் தங்க தான் ஓட்டு போகிறாங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிகிட்டு இருப்பார். அதில் ஒருத்தரை கூப்பிட்டு யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அந்த நபரும் நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்ட்டு அடித்து சொன்னாலும் வடிவேல் நம்பாதனால அந்த நம்பர் சத்தியம் பண்ணி உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. அதன் பிறகு வடிவேல் நம்பாதனால ஓட்டு போட்ட சீட்டையே அவர் கையில் எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. இதை பார்த்து வடிவேலும் பயங்கர ஷாக் ஆகியிருப்பார். இது ஒரிஜினல் காமெடி தான். ஆனால் இந்த காமெடி சீனை பார்த்தீங்க அப்படின்னா 2015 ரிலீஸ் ஆன துணை முதல்வர் அப்படின்ற படத்தில் அப்படியே காப்பி அடித்து வச்சுருப்பாங்க. ஆக்சுவலாக பாக்கியராஜ் சார் மிகப்பெரிய லெஜண்ட். இத்தனைக்கும் அவருக்கு திரைக்கதை மன்னன் அப்படின்ற ஒரு பட்டமே இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் படத்தில் இவர் வடிவேல் காமெடியை பார்த்து காப்பி அடிச்சிருப்பாரா அப்படின்ட்டு மிகப்பெரிய கோபமோ சந்தேகமோ உங்களுக்கு இருக்கலாம். ஆக்சுவலி இதை காப்பி அப்படின்னு சொல்கிறத விட இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஒன்று இருக்குது. உண்மை சொல்லணும் அப்படின்னா இந்த வடிவேல் காமெடி இடம்பெற்றிருக்க அன்பு அப்படின்ற இந்த மூவி ரிலீஸ் ஆனது 2003. ஆனால் இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆனது 2015. கிட்டத்தட்ட 2 படத்துக்கு நடுவில் சரியா 12 வருஷம் கேப் இருக்குது. ஆனால் ஒரிஜினலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த துணை முதல்வர் படம் 2003 ரிலீஸ் ஆன வடிவேல் படத்தை பார்த்து காப்பி அடிக்கல. இந்த வடிவேல் காமெடி தான் இந்த துணை முதல்வர் படத்தை பார்த்து காப்பி அடிச்சிருக்கு. ஆக்சுவலி புரியல, தெளிவாக சொல்கிறேன். இந்த துணை முதல் திரைப்படம் என்னதான் 2015 ரிலீஸ் ஆயிருந்தா கூட இந்த படத்துக்கான ஸ்கிரிப்டும் இந்த படத்துக்கான ஸ்க்ரீன் பிளேவும் ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரு கம்ப்ளீட் ஸ்கிரிப்டாக தான் திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் இதை உருவாக்கி வச்சுருந்தாரு. ஆனால் அந்த டைம் வரால இந்த படத்தை எடுக்க முடியல. இதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாரு. ஆனால் இவரோட டீமில் ஸ்டோரி டிஸ்கஷனில் இருந்த ஒரு நபர் இந்த ஸ்கிரிப்டை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே ஆக்டர் வடிவேல் கிட்ட கொடுத்துட்டாரு. ஸோ அதனால தான் இந்த காமெடி அப்படியே அந்த படத்தில் இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக இந்த படத்தில் சீன் தேவைப்படுறதுனால இந்த சீனை பாக்கியராஜ் அப்படியே தூக்காமல் இந்த படத்தில் அப்படியே வச்சுருப்பாரு. இதை கேட்டோம் நீங்கள் கண்டிப்பாக என்ன ப்ரோ கதை விடுறீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் என்னை திட்டுவீங்க அப்படின்னு தெரியும். ஆக்சுவலி இந்த விஷயத்த நானாக கதை கட்டி உங்ககிட்ட உருட்டிக்கிட்டு இல்லை. சரியாக சொல்லணும் அப்படின்னா இந்த துணை முதல்வர் படத்தில் கரெக்டாக இந்த சீன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீன்லேயே கீழே எழுதி வச்சுருப்பாங்க, இது திருட்டு காட்சி அல்ல, எங்களிடம் இருந்து திருடப்பட்டது அப்படின்னு. இதை பார்த்ததுக்கப்புறம் கூட ஒரு சில பேர் கண்டிப்பாக சந்தேகம் இருக்கும். ஒருவேளை இவங்க வடிவேல் காமெடி மென்ஷன் பண்ணாமல் வேறு ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்கலாம், நீங்கள் எப்படி இது அதையும் ஒன்று அப்படின்ட்டு சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். இல்லை நீ என்ன சொன்னாலும் என் மனசு ஏற்றுக்கல அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உண்மை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் டைரக்டர் பாக்கியராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். இது யாரோ வடிவேல்கிட்ட போய் திருடிட்டு போய் எவனோ ஒருத்தன் போய் இதை போய் சொல்லிட்டான். அதனால் அந்த சீன் நான் எடுக்கும்போது என்ன கீழே டைட்டில் போட்டேன்னா இது திருடப்பட்ட காட்சி அல்ல, எங்களிடமிருந்து திருட்டு போன காட்சி அப்படின்னு சொல்லி கீழே டைட்டில் போட்டேன்.
ஸோ இந்த விஷயத்த காப்பிகேட் அப்படின்னு சொல்கிறத விட ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்து யாரோ ஒருத்தர் ஆக்டர் வடிவக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சீனையும் இவங்க அப்படியே படத்தில் வச்சுருக்காங்க. ஸோ காப்பிகேட் சொல்கிறத விட திருடப்பட்ட ஸ்கிரிப்ட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி துணை முதல்வர் ஓல்டு ஸ்கிரிப்ட் அப்படின்றனால அந்த டைமுக்கு அது ஓடாமல் போயிடுச்சு. இதே இந்த அன்பு படம் ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ராஜ் டிவியில் மட்டும். அடுத்து பார்க்க போகிறது பெட்டி கடையும் காதல் கதையும். 2001 டைரக்டர் பாண்டியராஜன் நடித்து இயக்கியிருந்த படம் தான் கபடி கபடி. இந்த படம் சங்கீதா மட்டும் இல்லாமல் நம்மளாலும் பிடிச்சிருந்த நம்ம அண்ணன் கரணும் இதில் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு சீன் ஒன்று இருந்திருக்கும். அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் முதல்ல சந்திக்கிற ஒரு சீன். அந்த சீனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ வெளியூர்லேருந்து வந்தவராக இருப்பார். அந்த இடத்துல அவருக்கு ஒரு பெட்டி கடைக்காரர் ஃப்ரெண்டாக இருப்பார். அந்த பெட்டி கடைக்காரர் தான் ஹீரோட ஹெல்ப்புக்கு உதவி செய்ய முயற்சி பண்ணுவார். இல்லாத பெட்டி கடைக்காரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோயின் கிட்ட ஹீரோவை இன்ட்ரோ பண்ணுவார். அதனால ஹீரோயினும் ஹீரோ கொலை சொல்கிறதுக்காக கை கொடுத்துருப்பாங்க. சரியாக கை கொடுக்க வர அந்த நேரத்தில் எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு குழந்தை மேலே வண்டி ஏற்றிடுவான். இதை பார்த்து நம்ம ஹீரோட கை கொடுறதை விட்டு சரியான நேரில் ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோயிசம் காட்டுறேன் அப்படின்ட்டு அந்த குழந்தை மேலே வண்டி ஏற்றனை போயிட்டு பலார்னு அரைஞ்சிருவார். அடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் அடித்தது ஹீரோயினோட அப்பா அப்படின்ட்டு. ஹீரோயினோட அப்பா காதில் கையை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க ஹீரோயின் ஹீரோவை திட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இந்த சீனை பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு அப்பட்டமான அட்டு காப்பி சீன். இது எந்த விதத்தில் எப்படி அப்படின்னு தெரிஞ்சணும் அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் ஆன வருஷத்துலேருந்து 9 வருஷம் பின்னாடி போனால் தான் தெரியும். சரியா 1992 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் திருமதி பழனிசாமி. இந்த படத்தை ஆர் சுந்தரராஜன் தான் டைரக்டும் பண்ணி அந்த படத்தில் காமெடினாவும் நடிச்சிருப்பாரு. அதாவது கபடி கபடி படத்தில் ஆக்டர் மணிவண்ணன் நடிச்சிருந்த அந்த கேரக்டரை இவர் நடிச்சிருப்பாரு. ஆக்டர் சத்யராஜ் ஹீரோனை பார்க்கறதுக்கோசரம் ஹீரோட ஊருக்கு வந்திருப்பார். அதாவது வெளியூரில் இருந்து. அதனால தான் அவர் காதலுக்கு ஆர் சுந்தரராஜன் உதவி பண்ண நினைப்பார். இதனால் அவர் ஹீரோயினுக்கு இன்ட்ரோ கொடுத்துருப்பாரு. இதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தன் சைக்கிளில் வந்து ஒரு குழந்தைய அடிச்சிடுறான். இதை பார்த்த ஹீரோயிஸை காட்டுறான் அப்படின்ட்டு ஹீரோயின்கிட்ட இன்ட்ரோ கூட வாங்காமல் போயிட்டு அவனை பலாரம் அரைஞ்சிடுறாரு. இங்கே தான் தெரிய வருது இந்த ஆளும் ஹீரோயினோட அப்பா அப்படின்ட்டு. ஸோ இந்த சீன் அப்படியே ஒரு காப்பி கேட் சீன் தான். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ப்ரோ இது ஒரு சின்ன சீன் தானே ப்ரோ, இதே நீங்கள் காப்பி சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலி இந்த சீன் மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த சீனும் கூட அப்படியே பேட்ச் ஆகும். ஈவன் தோ டைலாக் கூட. இதே நீங்கள் கபடி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மோசமான சம்பவத்துக்கு அப்புறம் மணிவண்ணன் இந்த பக்கமே வராத இங்கேருந்து ஓடுறு அப்படின்ட்டு பாண்டியனை திட்டி விட்டுருவாரு. ஸோ இதெல்லாம் பாண்டியன் என்ன பண்ணுவார் அப்படின்னா நான் இருந்தாலும் அடித்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை நான் சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு ஒழுக்கட்டாயமாக சொல்ல ஆரம்பிப்பார். சரியான நேரத்தில் ஹீரோனை பின்னாடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த கடைக்காரரும் நிறுத்து சிங்கிள் பண்ண ஹீரோ ஒழுக்கட்டாயமாக அவர் அடித்த காரணம் சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. இந்த சீன் பார்த்தீங்க அப்படின்னா 2 படத்துலையுமே அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். இதை நான் சொல்கிறத விட இன்னொருத்தையும் ஒன்றா போட்டால் உங்களுக்கே புரியும். அந்த பொண்ணு சிம்லா ஆப்பிள் மாதிரி சூப்பரா சிவப்பா இருக்கு. இந்த பொண்ணு பார்க்கிறதுக்கு நல்ல தவதவதவதன்னு தக்காளி பழம் மாதிரி சிவப்பா இருக்குங்க. ஆனா அவங்க அப்பா லீகோ கறி மாதிரி கண்ணு கரியால இருக்கான். அவங்க அப்பா கரிச்சட்டி மாதிரி இருக்காங்க. இந்த லீகோ கறிக்கு இப்படி ஒரு பொண்ணு பிறந்திருக்குன்னு எங்க மகா என்ன நினைப்பாங்க? இந்த பொண்ணு அந்த கருமுட்டி தரைக்கு பிறந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. இதை கேட்ட ஹீரோயின் கோவப்பட்டு ஹீரோவையும் அங்கே இருந்த கடைக்காரையும் திட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இது 2 சீனுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சீன் தான். ஸோ திருமதி பழனிசாமி படத்தை பார்த்து தான் இந்த கபடி கபடி படத்தில் வச்சுருக்காங்க. இதில் முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரிஜினல் படத்தோட டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் தான். ஆனால் அவர் படத்தை சின்ன காப்பி அடிச்சது மட்டும் இல்லாமல் அவரே கூட்டிகிட்டு வந்து இந்த கபடி கபடி படத்தில் காமெடி ஆக்டர் நடிக்க வச்சுருப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் திருமதி பழனிசாமி படத்தில் சத்யராஜும் கோயம்புத்தூர்காரர் தான். இதே மாதிரி கபடி கபடி படத்துலையும் பாண்டியராஜன் கோயம்புத்தூர்காரர் தான். அதை இந்த காமெடியிலேயே மென்ஷனும் பண்ணியிருப்பாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ப்ளூ மவுண்டில் வந்திருக்கு. பொதுவாக காமிக்கிற அப்படின்னா சீன் தான் ஒத்து போகும், இது ஊர் பேர் கூட ஒத்து போகும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். இதை மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டும் காப்பி மாதிரி தான் தெரியும். ஆனால் அந்த காப்பி கேட்டை தெளிவாக துப்பறிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் இதுக்குள்ள ஒரு முக்கியமான காப்பி கேட் கிரைமே நமக்கு தெரிய வரும். ஒரிஜினல் படமான திருமதி பழனிசாமி படத்தோட டைரக்டர் ஆர் சுந்தரராஜன். ஆனால் கபடி கபடியோட டைரக்டர் என்னதான் பாண்டியராஜனாக இருந்தாலும் இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எழுதினது கே பாக்யராஜ் தான். ஸோ போன பாயிண்டில் தப்புச்சிட்டாரு, இந்த வாட்டி அவர் மாட்டிப்பார் அப்படின்ட்டு தான் எல்லோரும் நினைப்பீங்க. ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. டைரக்டர் கே பாக்யராஜும் ஆர் சுந்தரராஜனும் ஒரே ஊரை சேர்ந்தவங்க தான். அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே சின்ன வயசில் ஒரே ஸ்கூலில் படித்து ஒன்றா வளர்ந்து வேலை தேடி மெட்ராஸுக்கு ஒரே ரூமில் தங்கியிருந்த திக்கஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.
என்னுடைய 1ஆம் கிளாஸ்லேருந்து கூட படித்த நண்பனும் கே பாக்யராஜ் தான். நானும் அவரும் 1ஆவதுலேருந்து ஒன்றா படித்தோம். கண்டிப்பாக எந்த ஒரு டைரக்டருமே தன்னோட வாழ்க்கையில் தான் சில விஷயங்களை தான் தழுவி தன்னோட படைப்புகளில் கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் 2 பேரும் ஒன்றா இருந்ததுனால ஒரே விஷயம் 2 பேரும் ஒன்றா பார்த்துருந்துருக்கலாம். ஸோ அதனால் கூட 2 பேருமே அவங்கவுங்க படைப்புகளில் இந்த விஷயத்த ஒன்றா வச்சுருந்துருக்கலாம். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த 2 படத்துலையுமே ஒரே சீன் இருக்குது. இந்த 2 சீன்களும் ஒரு வகையில் ஒரே மாதிரி இருந்தாலும் இந்த 2 சீனுமே இந்த 2 பேரோட வாழ்க்கையில் ஒன்றா நடந்திருக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், நிறைய பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வீடியோ ரொம்ப சின்னது அப்படின்னு நினைக்கிறேன், பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மை என்ன அப்படின்னா இந்த வீடியோ ஒன்றா ரொம்ப அர்ஜென்ட்டாக போட்டு தான் போயிடுச்சு. ஸோ அதனால தான் என்னால் ரொம்ப லென்த்தாக பேச முடியல. ஸோ இனிமேலோட எபிசோடுகளில் கண்டிப்பாக நம்ம நிறைய காப்பி கேட்ஸை பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரியான சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.